ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சுவையான சுண்டல் குழம்பு எப்படி வைக்கணும்னு நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு வடசட்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்சுருக்க சுண்டலை எடுத்து நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க சுண்டலை எடுத்து நம்ம போட்டுடலாம். நான் வந்து 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நல்லா கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் காய் வேகணும். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், அதுக்கப்புறம் புளி கரைச்சல்லாம் நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அது ரெடியாக வச்சுக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். காய் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா வேக விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்த போட்டுடலாம். கொஞ்சம் புளி கரைச்சலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் அடுத்து நம்ம வந்து இந்த இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு சுவையான சுண்டல் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். நம்ம கருவேப்பிலை, மல்லித்தழை போட்டு நாம் வந்து குழந்தைங்களுக்கு பரிமாறலாம். சுண்டல் குழம்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இட்லிக்கு, அதுக்கப்புறம் தோசைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.